உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. நிறைய நாடுகள் ஃபியூவல் ஷார்ட்டேஜஸ்னால நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த பழைய வார்த்தைகள் காதில் விழுகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், லாக்டவுன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நடக்கிற வார் இந்த நொடி நின்னா கூட இதோட இம்பேக்ட் சரியாகிறதுக்கு சில வருஷங்களாவது ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆயில் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதோட ப்ரைஸ் மேலே போயிட்டே தான் இருக்க போகுது. இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள் நவ். கிரிப்டோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அடுத்த லெக் கீழே போக தயாராகிட்டு இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்த ஷார்ட் பொசிஷன்ஸ் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வாட்ச் தி ஆக்ஷன் அன்ஃபோல்டு. யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஒரு நூல் இல்லையில் தொங்கிட்டு இருக்கு. கிராஷ் இஸ் லாங் ஓவர் டியூ. கோல்டு அண்ட் சில்வர் நல்லா ஃபாலோ ஆகி ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் நெருங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பை ஜோன் பக்கத்தில் வந்துருச்சு. லெட்ஸ் கீப் அ க்ளோஸ் வாட்ச். சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட லெட்ஸ் டைவ் ரைட் இன் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். டேக் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். ஓகே கைஸ், ஸ்டார்டிங் வித் சம் பேண்டர் பபிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டாக இருக்குது. கிரிப்டோ வந்து மண்டே ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னால், ஸோ அதுக்கேற்ற மாதிரி மண்டே ஹையை கொஞ்சம் அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ரீட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரெட்டாக இருக்குது. இந்த ஒன்று ரெண்டு அந்த காயின் வந்து அங்கங்கே வந்து பாசிட்டிவாக காட்டுது. பட் இட் இஸ் மோஸ்ட்லி ரெட். இந்த ரெண்டு காயின் பற்றி பேசுவோம், சைரன் டாவ் பற்றி பேசுவோம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ரெட் ஃபார் நவ். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பக்கம் வந்தாலுமே அதே கதை தான். கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் ரெண்டு சைட்லையும் பாசிட்டிவாக இருக்குது. பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ரெட்டாக இருக்குது. முன்னாடி தெரிஞ்ச மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். மூவிங் ஆன் டு சம் ட்வீட்ஸ். இது பாருங்கள், எனர்ஜி லாக்டவுன் ஹஸ் ஸ்டார்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிரைசிஸில் தான் இருக்காங்க. யூஎஸில் ஈஸ்ட் கோஸ்ட் பவர் ஃபெயிலியர், மேசிவ் அவுட்டேஜஸ் ரிப்போர்ட்டட். யுனைடெட் கிங்டம் நேஷனல் கிரிட் அலர்ட், ரோலிங் பிளாக்அவுட்ஸ் பிகின். ஜெர்மனி இண்டஸ்ட்ரி கர்டெயில், ஃபேக்ட்ரிஸ் ஹால்ட் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஏதோ ஒரு கேஸ் சப்ளைஸ் எக்ஸாஸ்டடு, ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஹால்ட்டடு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜர் இம்பாக்ட் எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆயில் ஷார்ட்டேஜஸ்னால எவ்ரி மேஜர் கண்ட்ரீஸ் இம்பாக்டட். ஸ்மாலர் கண்ட்ரீஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி எமர்ஜென்சிக்குள்ளே போயிட்டாங்க. நேஷனல் எமர்ஜென்சிக்குள்ள நிறைய கண்ட்ரீஸ் அறிவிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியில் தான் இருக்காங்க. என்ன போட்டிருக்காருன்னா, மேஜர் கண்ட்ரீஸ் ஆர் நவ் ஃபேசிங் blackouts. We are talking about factory shutdowns, power rationing and emergency measures as the Strait of Hormuz stays closed and oil supply gets squeezed. Crude just spiked past $175 a barrel. This is exactly why depending on unstable foreign checkpoints was always risky. Trump's moves are forcing the world to wake up at the reality first. So Trump உடைய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதை யோசிச்சு இந்த வார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நவ் தி என்டையர் வேர்ல்டு இஸ் ஃபேசிங் தி கிரைசிஸ். இது எங்கே போய் முடியும்னு நமக்கு பொறுத்து தான் பார்க்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ட்விட்டர் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து இந்த ஆயில் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த நியூஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நோபடி இன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான்ட் ஃபார் இரான் டு ஷட் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இவங்க அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்குமே வந்து ஒரு பேசிக் இதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இரான் ஷட் பண்ணிடுவாங்கிறத கூட அவங்களுக்கு தோணலையா என்னன்னு தெரியல. நோபடி பிளான் ஃபார் சஸ்டெயின் மிசைல் அட்டாக்ஸ் ஆன் அமெரிக்கன் பேசஸ் அக்ராஸ் தி கல்ஃப். யாருமே வந்து இது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அமெரிக்கன் பேசஸ் வந்து கல்ஃப் அட்டாக் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோபடி பிளான் ஃபார் எனர்ஜி கிரைசிஸ். நோபடி பிளான் ஃபார் யூரோப் டு லுக் அட் வாஷிங்டன், ஷ்ரக் அண்ட் வாக் தி அதர் வே. நோபடி டர்ன்ஸ் அவுட் பிளான் ஃபார் வெரி மச் அட் ஆல். எதையுமே இவங்க பிளான் பண்ணாங்களா, யோசிச்சாங்களா, இதுக்கு பேக்கப் என்ன, ஈரான் திருப்பி அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், இது எதுவுமே இவங்க யோசிக்காமல் கரெக்டாக அப்ளாஸ் மட்டும் பண்ணலாம். நீங்கள் சார் நல்ல சூப்பர் முடிவு அப்ளாஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆரம்பித்த இந்த இது வந்து தீப்பொறி வந்து ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்டையர் வேர்ல்டே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இதுலேருந்து வெளியே வரதுக்கே பல வருஷங்கள் ஆகுங்கிறாங்க. இது எப்படி பேச்சுவார்த்தை சுமூகமாக பேசி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் இன்னுமே வந்து தான் ஜெயிச்ச மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன சின்ன கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. நேற்று வீடியோவில் பார்த்தா சமரச பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அதுலேருந்து சில பொசிஷன்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ணி அதுலேருந்து காசு எடுத்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி என்ன தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா, ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறவங்களே அத்தனை பிளான் போடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணும்போது ஈரான் திருப்பி அடிப்பான்னு யோசிக்கல, எதுவுமே யோசிக்கல. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மூவிங் ஆன். எங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் இஸ் ஃபோர்சிங் கார்கோ ஷிப்ஸ் டு ரீரூட் அரவுண்ட் ஆஃப்ரிக்கா. ஜர்னிஸ் ஆர் 3x லாங்கர், அப் டு 60 days and 4x காஸ்ட்லியர். 3x லாங்கர், அதாவது 3 times ஜாஸ்தி ஆகுது, 4x காஸ்ட்லி ஆகுது. nearly 2000 vessels were trapped. Only a trickle is getting through now and Iran is charging fees and imposing security rules on anything that passes. இப்போ ஈரான் வச்சா தான் சட்டம். நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுனா நான் சொல்கிற அமௌண்ட்டை கூட 200 கோடி கொடு, 300 கோடி கொடு, 2000 கோடி கொடுன்னு சொன்னால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு டேமேஜஸ் இருக்குன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஈரான் ஸ்டில் இந்த அப்பர் ஹேண்ட். நெகோஷியேஷன்ஸ்க்கு இங்கே இடம் இல்லை. ஈரான் வந்து என்ன டிமாண்ட் பண்ணதோ அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வேறு ரூட் எடுத்தால்
அதுக்கான காஸ்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து 4x 5x இங்கே மேலே போகுதுங்கும்போது ஈரான் சொல்கிறது தான் சட்டம் இப்போ இதுக்கு. இந்த டைமில் ஈரான் இஸ் கிங். ஈரான் ஆயில் prices stay elevated, threatening global supply chains and inflation. Every product that moves through Hormuz is just got way more expensive and way slower to arrive. Right, breaking over 500 gas stations in Australia have now run out of fuel as the nation's fuel crisis worsens. ஆஸ்திரேலியாக்கே இந்த நிலமை. Of these, 187 were completely run out of diesel, while 32 service stations had run out of all types of fuel. So here it begins. இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும், நீங்களே பாருங்கள். Because they figure they'll be killed by their own people. And I tell you, we're winning so big, nobody's ever seen anything like we're doing in the Middle East with Iran. And they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it. Because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. There's never been a head of a country that wanted that job less than being the head of Iran. I don't want it. We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. அதாவது ஈரான் வந்து இவங்களுக்கு வந்து சமரசத்துக்காக யூஎஸ் பிரசிடென்ட் கூப்பிட்றாங்களாமா, இது வேண்டாம் போதும் நிறுத்திக்கலாம்னு சொல்கிறாங்களாமா, இவரை வந்து ஹெட் பண்ண சொல்கிறாங்களாமா ஈரானா, இவர் நோ தேங்க்யூன்னு சொல்கிறாராமா. இன்னும் என்னென்ன காமெடி நம்ம பார்க்க போகிறது நமக்கே தெரியல. இது வந்து இந்தியாவில் இருக்கிற நிலைமைன்னு சொல்லி ஒரு ட்வீட்டை பார்த்தேன். இதெல்லாம் போன வாரமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷன் வந்து போன வாரமே நமக்கு வந்துருச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் an old வீடியோ. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா Iran is rapidly building, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் பாருங்கள். Iran is rapidly building up defenses on Karg Island. They are laying mines, traps and moving in more air defenses and troops in case the US tries a ground invasion to seize the island. ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் மூலியமாக வந்து யூஎஸ் வந்து இது வந்து கைப்பற்றிருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க லேண்ட் மைன்ஸ், அதாவது வந்து மைன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ஈரான் செட் பண்ணிகிட்டு இருக்கு. Karg handles 90% of Iran's oil exports. So Trump has been weighing using American troops to take it as leverage. This would be extremely risky and bloody. இதை வந்து ட்ரம்ப் யூஎஸ் ஆர்மி வந்து கைப்பற்றணும்னு நினச்சா அதுக்கான விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஈரானும் அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. மைன்ஸ் சொன்ன மாதிரி மைன்ஸ், ட்ராப்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்த வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் யூஎஸ் கண்ட்ரோல் இருக்கும் கண்டிப்பாக நினச்சிருக்கும். அதுக்கான பிளான் ஸ்கெச்சஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஈரான் இஸ் ஆல்சோ ரெடி ஃபார் இட். ஸோ இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து திங்ஸ் ஆர் ஆல்ரெடி மெஸ்ட் அப். இது எங்கே போய் முடியும், யார் ஜெயிப்பா என்ன, ஈரான் கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால தேர் ஆர் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். பட் இது வந்து சஸ்டெயின் ஆகுமா என்னங்கிறது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஸோ கமிங் டு அவர் சார்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பிடிசி வந்து 4 ஹவர்ஸில் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மண்டே ஹை லோ நல்ல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஹை லோ ஃபார்ம் ஆயிருக்கு. மண்டே ரேஞ்சு ஒரு $3,000 to $4,000 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸஸ் அப்படியே கீழே வந்துடாது. மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக ஸ்வீப் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே இருக்கிற லிக்விடேஷன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் கீழே இறங்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். 3 இதில் எடுத்துருக்கோம். இது பிடிசி எத்தீரியம் சொல்லலாம். 3 இதுலேயுமே வந்து இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஹை, இங்கே எத்தீரியம் எல்லாம் இங்கே மேலே வரும்போது இங்கே ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் பொசிஷன் நம்ம எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தான். இது வந்து எப்படின்னா இது யூஸ்வலாக நடக்கிறதா, அந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு யூஸ்வலி ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி வீக்குங்கிறதுனால. பட் இது திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு எந்தளவுக்கு பாசிபிள்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்படியே இது மேலே போனாலுமே 72 கிராஸ் பண்ணுறது இட் இஸ் கோன் பி அன்இமேஜினபிள். 72 கிராஸ் பண்ணி மேலே போயிடாது. ஸோ இது அப்படியே கிராஜுவலாக இறங்க ஆரம்பிக்குங்கிற கணத்தில் தான் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் வி ஆர் இன் பொசிஷன் கைஸ், வி ஆர் வெரி வெல் இன் பொசிஷன். இன்னொரு இது என்னென்னா, இப்போ இந்த மண்டே லோவை வந்து இது வந்து விட்டுருச்சுன்னா மண்டே லோவுக்கு கீழே ப்ரைஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இது சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் கிராஜுவலாக உழுக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பேரலல் சேனலில் ஒரு 54 days இது ட்ராவல் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் ஆல்மோஸ்ட் 50 days ப்ளஸ் இந்த சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே கூட போகுமான்னு கேட்டால் சான்ஸ் இருக்குது. ஒரு இன்னொரு 60 days வரைக்கும் போகலாம், 65 days வரைக்கும் கூட போகலாம் இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகுது. பட் எவென்ச்சுவலாக இட் வில் ஹேவ் டு ஃபால் டவுன். அதுக்கு மேலே வந்து ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி எக்ஸப்ட் ஆயில். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், வால்யூம் பாருங்கள். எப்போவுமே ப்ரைஸஸ் மேலே போகணும் அப்படின்னா வால்யூம் நல்லா இருக்கணும். பட் லுக் அட் தி வால்யூம் ஹியர். எவ்வளோ வால்யூம் வந்து டிக்ரீசிங், பட் ஹவு கேன் தி ப்ரைஸஸ் கோ அப்? ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் டு நோட்டீஸ் வென் யூ சி தி ப்ரைஸஸ் ஆர் மூவிங் அப். மேலே ப்ரைஸஸ் இப்படி மேலே போக ஆரம்பிக்குதுன்னா வால்யூமும் நமக்கு நல்ல ஸ்பைக் கிடைக்கணும். வால்யூமும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் கிடைக்கணும். இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் கிடைக்கணும். பட் when the price is moving up and the volume is down அப்படின்னா இவ்வளோதான் வால்யூம் இருக்குது, இதுக்கு மேலே வரல அப்படின்னா then it's very very hard for the prices to sustain. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்ஸில் தான் இருக்கும்.
இது வந்து மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இட் கோடன் மச் லோவர். அடுத்து ஒரு பெரிய ஃபாலோ கூட ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஏன்னா 50 days இந்த பேரல் சேனலுக்குள்ள வந்துருச்சு. இன்னொரு 10 days போனால் கூட 10 days கழிச்சு இப்படி உழுக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நிற்கும் ப்ரைஸஸ். மேபி இவன் ஹியர் ஆர் ஹியர் இங்கே வந்து நிற்கும். ஸோ இப்போ கிரிப்டோவில் அவ்வளோதாங்க. ஸோ கிரிப்டோவில் வந்து நம்ம இருக்க நிறைய பார்த்த மாதிரி இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம கணிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோங்கிறதுனால ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் கிரிப்டோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இத்தேரியம் சொலானாவோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸும் இருக்கும். இட் இஸ் வெரி மச் ஃபாலோயிங் வாட் BTC இஸ் டூயிங். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹைப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை தொட்டிருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 43.7 வந்து ஒரு ஹை இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி இங்கே வந்து அதனால் உடைக்க முடியல. திஸ் குட் வெரி வெல் பி அ ஹையர் லோ. செகண்ட் ஹையை கிராஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ எனிவேர் இஃப் யூ சி ப்ரைஸ் இஸ் கோயிங் டில் ஹியர்னா இது ஒரு நல்ல ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்து இது கொஞ்சம் ஃபாலோ ஆகுது அப்படின்னா ப்ரைஸஸ் கேன் வெரி வெல் கம் டில் ஹியர் ஒரு 32 வரைக்கும் வந்து ப்ரைஸஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ரஃபாக நீங்கள் இது போட்டால் கூட இட்ஸ் அரௌண்ட் லைக் 25% வந்து உங்களுக்கான மூமெண்ட் இருக்குது இதில். இஃப் இட் இஸ் கமிங் டு 30 ஒரு 30ல் ஒரு 32ன்னு பார்த்தா கூட ஒரு 30 வேண்டாம் ஒரு 32ன்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து 17 to 16 to 17% உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஷார்ட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இங்கே வந்து நல்லாவே ஷார்ட் இருக்க சான்சஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா ஒரு 40 வரைக்கும் வருது ப்ரைஸ், ஒரு 40 வருது அப்படின்னா ஐ எம் ஓப்பன் டு டேக் another ஷார்ட். இங்கே ஒரு ஷார்ட் எடுக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. இட் கேன் வெரி வெல் கம் டவுன். அதே மாதிரி கிரிப்டோலேயே நம்ம வந்து இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய ஏர்லியஸ்ட் வீடியோஸில் ஒரு காயினை பற்றி பேசியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பெப்பன். இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்கேம் காயின்ஸ்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து நான் பேசியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் இதோட ஃபால் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு, எவ்வளோ ட்ராஸ்டிக்காக இருக்கும்னு பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்களா என்னாச்சுன்னு, இட் இஸ் pretty much what we explained. என்ன நடக்கும்னு சொன்னோம் அதே தான் நடந்திருக்கு. இதுக்குள்ளேயே என்ட்ரு ஆகாதீங்க, லாங் எடுக்காதீங்க, ஷார்ட் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டக்கு நீங்கள் ஒரு மூமெண்ட் கிடச்சுன்னா அப்போ எப்படி விழுக போகிறோம் நீங்கள் ஷார்ட் எடுப்பாங்க. பட் என்னாச்சு பாருங்கள், இங்கே ஸ்கேம்ஸுங்கிறதுனால 90 to 95% ஆஃப் தி சப்ளை ஒருத்தன் கண்ட்ரோல் ஒரு சின்ன குரூப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்போலாம் ஃபாலோ ஆகுது நினைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க திருப்பி ப்ரைஸஸ் மேலே புஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை லிக்விடேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது, ஆகவும் முடியாது. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இது. சைரன் அப்படின்னு ஒரு காயின் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் என்னங்க மூமெண்ட் இது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ சின்ன மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம இருக்கக்கூடாது, எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஆல் ஸ்கேம் காயின்ஸ். இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகாமல் இருந்துட்டு ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்குறதே நல்லது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் காஷியஸ் வார்னிங் ஃப்ரம் மை எண்ட். ஓகே கைஸ், கமிங் டு கோல்டு, நம்ம ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் ஃபாலோ ஆகுது. இப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஜோன்ஸ் வந்து இதுதான் இங்கே தான் மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் வந்து இட் வெரி மச் ஐ திங்க் இட் கம் டவுன் டில் ஹியர் நான் நினைக்கிறேன். நாட் ஷூர். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து கூட திருப்பி போக சான்சஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். இட் இஸ் அப்பியரிங் வீக் தான் இப்போதைக்கு. ப்ரைஸஸ் நல்லா வீக்காக தெரியுது. கோல்டாக இருக்கலாம், சில்வரும் அப்படி தான், சேம் திங், வெரி மச் சேம் பேட்டர்ன் தான். ஏன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்ஸ் ஒன்று விட்டுருச்சு. இட் இஸ் கமிங் டவுன். அடுத்த லெவல் வந்து இது தான் 55 to 60 தான் வந்து ஐ திங்க் இட் இஸ் குட் பை ஜோன். அதுதான் வந்து ஒரு என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியா தான். திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சில்வர். அது ஒரு டைம் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால கலர் கூட நம்ம கொஞ்சம் க்ளீனாக மாற்றிடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து சில்வராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். இங்கே வந்துச்சுன்னா அதுவும் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரென்த் காட்டுதா இல்லை உழுகுதா இல்லை அப்படியே கீழே போயிடுதா நம்ம பார்த்துட்டு தான் அந்த கால் எடுப்போம். பட் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு பை ஜோன் தான் இது நான் சொல்லுவேன். சேம் திங் வித் கோல்டு. அவங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா தான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் இது விட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து இங்கே தான் வரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஆயில் முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த ஃபால் வந்து இந்த டூப்ளிகேட் ஃபால், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்டால் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு இட் நாட் சஸ்டெயின். ஆயில் கண்டிப்பாக ப்ரைஸஸ் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா உங்களுக்கே சொல்லவே தேவையில்லை. நமக்கு ஆயில் ப்ரைஸஸ் வந்து இட் இஸ் ஷுவர் டு கோ அப். வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. மேலே போய் தான் தீரும், மேலே போய் தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் மேலே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரேட் இன்னும் 25% உள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மூவிங் ஆன் டு ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த லைன் விட்டுச்சுன்னா இது வரைக்கும் வரும். அது விட்டால் இது வரைக்கும் கூட ப்ரைஸ் வர சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் வெரி வெரி வீக் தான். ஆனால் வந்து இது ரொம்ப நாளாக இந்த லைனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோல்ட் பண்ணி ஐ திங்க் இட் இஸ் மேனிப்புலேட்டிவ்லி ஹெல்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் இஃப் இட் கேனாட் சஸ்டெயின் ஃபார் லாங், இது விட்டுச்சுன்னா கண்டிப்பாக டாப் இந்த மேக்னிஃபிசன்ட் 7 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, யூஎஸ் ஸ்டாக்ஸ், கூகுள், ஆப்பிள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே வந்து க்ராஷ் ஆகும். கண்டிப்பாக கீழே விழுகும். ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் இது தான். Stay sharp, stay patient. Meet you tomorrow with more interesting analysis. Thank you so much, guys. Bye.